ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான நல்லா மொறு மொறுன்னு ஒரு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கடலைப்பருப்பில் வடை செய்யலை, வெள்ளை சுண்டல் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலைன்னு சொல்லுவீங்களே, அதில் ஒரு சூப்பரான வடை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் அளவு வெள்ளை சுண்டல் எடுத்துக்கோங்க. முதல் நாள் நைட்டே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடுங்க. மினிமம் 8 ஹவர்ஸ் ஊறணும். அப்போ தான் வடைக்கு சூப்பராக இருக்கும். வடைக்கு மாவு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பூண்டு 5 பூண்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி 1 இன்ச்சு போட்டுக்கோங்க. வத்தல் 4லேருந்து 5 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா ஊற வச்ச வெள்ளை சுண்டல் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெள்ளை சுண்டல் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு இதை அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழை, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வெள்ளை சுண்டலில் வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கடலைப்பருப்பில் வடை செய்கிறத விடவே இது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடவே அவ்வளவு சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரவுண்டாக குட்டியாக பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அப்புறம் வடை ஷேப்புக்கு நீங்கள் அதை இந்த மாதிரி செஞ்சுடுங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையுமே இதே மாதிரி நீங்கள் செஞ்சுடுங்க வடைக்கு. ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இல்லை அந்நேரம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம முதலே இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா டைமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் நல்லா எண்ணெயை காய வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வடை அதை உள்ளே போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை. ஸோ 2 சைடு நல்லா திருப்பி விடுங்க. ஃபஸ்ட்டே நம்ம அதிகமாக அடுப்பை கூட்டி வச்சிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா மெதுவாக வேகும். இல்லை நீங்கள் ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா வேகமாகவே கருகிரும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா 2 சைடும் மாற்றி திருப்பி போடுங்க. பாருங்கள், இப்போ ஓரளவு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வருது. இன்னமும் நல்லா கிறிஸ்பி ஆகணும். ஸோ இன்னமும் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கு. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு.
கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே வந்து வீட்டிலையே வந்து நம்ம சுட சுட சூப்பரான வடை வந்து ரெடி பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிற மாவையும் வந்து சேம் இதே மாதிரியே வந்து வடையாக தட்டி வச்சு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதான், சூப்பரான வடை வந்து ரெடி. சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மையிலே அந்த கடலைப்பருப்பை விட இதில் செய்யுங்க வடை சூப்பராக இருக்கும். டெய்லி வாரத்தில் ஒருக்கையாச்சும் இந்த மாதிரி நீங்கள் வடை செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளவு ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம். நல்லா 2 சைடு வந்து திருப்பி போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா ஒரே மாதிரியாக குக் ஆகும். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த வடை செய்கிறதுக்கு. அவ்வளோதான், நல்லா 2 சைடு, ஆனால் இன்னும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ 2 சைடு வந்து திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இந்த வடை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளவுதான், வடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளவு பார்க்கவே வந்து சாப்பிடணும்னு தோணுதில்ல. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு செஞ்சு பார்த்து இந்த வடை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளவுதான், நம்ம வந்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வடையை வந்து அடுக்கி வச்சிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலையும் வந்து இதே மாதிரி எல்லா வடையும் செஞ்சுடுங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம வடையை வந்து பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சொன்னேன்ல, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கண்டிப்பாக ஒருக்கையாச்சும் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவ்வளவுதான், சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோட ஒயிட் சுண்டல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வடை வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். பை.